தமிழகத்தில் சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை ஆகிய இரண்டு துறையும் ஒரே மாதிரியான ஆதரவை பெற்று வருகிறது. ஏனென்றால் சின்னத்துறையில் அதிக ஆதரவை பெற்ற பலர் தற்பொழுது வெள்ளித்திரையில் நடித்து வருகின்றனர். இதற்கு எடுத்துக்காட்டிற்கு பலர் தற்சமயம் உள்ளனர். இதேபோன்று வெள்ளித்திரையில் இருக்கும் பலரும் சின்னத்திரைக்கு வந்து நடித்திருக்கின்றனர். அந்த வகையில் தமிழக தொலைக்காட்சிகளில் ஒரு முக்கிய தனியார் தொலைக்காட்சியாக விளங்குகின்ற ஒரு தொலைக்காட்சி பிக் பாஸ் என்கின்ற நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக 8 வருடங்களாக நடத்தி வருகிறது. அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்ட சமயத்தில் மக்களை அது நிகழ்ச்சிக்குள் கொண்டு வருவதற்கு தமிழ் சினிமாவின் முக்கிய நடிகராக உள்ள கமலஹாசனை நடுவராக நியமித்தது. அவரும் கிட்டத்தட்ட 7 சீசன்களாக அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வந்தார். ஆனால் சீசன் செல்ல செல்ல கமலஹாசனின் கருத்துகளுக்கும் மக்களின் கருத்துகளுக்கும் இடையே வேறுபாடுகள் ஏற்பட, இதற்கிடையில் கமலஹாசன் அரசியலை நிகழ்ச்சி மூலம் பேசி வர அது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெறாமல் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இதனால் சீசன் 8 ஒரு புதிய தொகுப்பாளரை நியமிக்கலாம் என்ற ஒரு முடிவிற்கு வந்த அந்த தொலைக்காட்சி தற்போது தமிழ் சினிமாவில் உள்ள முக்கிய நடிகராக உள்ள விஜய் சேதுபதியை நடுவராக நியமித்தது. இதுவரை கமலஹாசன் தொகுத்து வழங்கிய நிகழ்ச்சியை இவர் எப்படி தொகுத்து வழங்குவார் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருந்தாலும், மக்களின் எதிர்பார்ப்பை சற்று விஜய் சேதுபதி பூர்த்தி செய்தாலும் பல நேரங்களில் நேருக்கு நேராக பேசி முகம் சுளிக்க வைக்கிறார். மேலும் போட்டியாளர்களை பேச விடுவதில்லை என பல விமர்சனங்கள் விஜய் சேதுபதி மீதும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் இவர் நடிக்கும் பல படங்களும் இவர் பொது வெளிகளில் முன்வைக்கின்ற கருத்துகளுமே பெரியார் சித்தாந்த கருத்துகளாக இருப்பதால் அரசியல் வட்டாரங்களில் இவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற ஒரு பேச்சு இருந்து வருகிறது. அதற்கேற்ற வகையிலேயே தமிழ் சினிமா பிரபலங்கள் பலரும் நாங்கள் ஹிந்தியை ஆதரிக்க மாட்டோம், ஹிந்தி மொழியை தமிழகத்திற்குள் கொண்டு வர மாட்டோம் என கூறி வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்துகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் ஹிந்தி தெரியாது போடா என டி-ஷர்ட் அணிந்து போட்டோ எடுத்து அதனை வைரல் ஆக்கி வந்தனர். ஆனால் தற்போது பலரும் பாலிவுட்டிற்கு தங்கள் படத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்றனர். அந்த வரிசையில் தான் விஜய் சேதுபதியும் தற்பொழுது தமிழ், தெலுங்கு, மலையாளம் தவிர பாலிவுட்டிலும் கால் பதித்து ஹிந்தியை கற்றுக்கொண்டு அதை பேசும் அளவிற்கு உயர்ந்துள்ளார். அவர் ஹிந்தி பேசும் பிரஸ் மீட் வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் அதிகமாக வைரலாகி உள்ளது. சாமானிய மனிதர் ஹிந்தி கற்றுக்கொள்ளக் கூடாது என்று கூறுகிறீர்கள், ஆனால் நீங்கள் ஹிந்தி கற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்தை முன்னேறுவீர்களா என விஜய் சேதுபதிக்கு விமர்சனங்களும் எழுந்துள்ளது. இந்த நிலையில் சமூக வலைதளத்தில் மற்றும் ஒரு வீடியோ வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் பிக் பாஸ் சீசன் 8 ஆரம்பித்த முதல் எபிசோடில் நடிகரான ரஞ்சித்தின் நண்பர் ஒருவர் விஜய் சேதுபதியிடம் பேசும் பொழுது, சாப்பிட்டீங்களா, எங்க ஊரில் முதல் இதைதான் கேட்போம் என கூறியவுடன் விஜய் சேதுபதி, எங்க ஊரிலும் இதை நாங்கள் கேட்போம், வரவேற்பது உபசரிப்பது எல்லா ஊரிலும் இருக்கிறது, எங்கள் ஊரில் என்ன வெளியே போங்கள் என்றா கூறுவோம் என்று நக்கல் அடித்து அவர் பேசியது தற்பொழுது வைரலாகி வருகிறது. மேலும் இதற்கு பலர் கொங்கு மக்களின் உயரிய விருந்தோம்பல் பண்பை பிக் பாஸ் தமிழ் 8 நிகழ்ச்சியில் அவமரியாதை செய்த நடிகர் விஜய் சேதுபதி நடித்த விடுதலை 2 படத்தை கொங்கு நாட்டு மக்கள் ஏன் புறக்கணிக்க கூடாது என்ற விமர்சனத்தோடு கேள்வியை முன்வைத்துள்ளனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.